வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, கத்திரிக்காய் செடி வளரவே மாட்டேங்குது, வெயில் காலத்தில் கத்திரிக்காயெல்லாம் பெருசாகவே காய்க்க மாட்டேங்குது, செடிலாம் வாடி போயிடுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிக்கு நம்ம எப்போவும் விட்றத விட தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விடலாம். டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாகவே ஊற்றுங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால செடி காஞ்சி போயிடும். கத்திரிக்காய் செடி அடியில் பார்த்திங்கன்னா அதிகமாக நாட்டு உரம் போட்டுக்கிட்டே வாங்க. நாட்டு உரம் நீங்கள் போட்டுக்கிட்டே வர்றதன் மூலயமா செடி ரொம்பவே அழகாக நல்லா தளன்னு வளரும். அது மட்டும் இல்லாமல் காயும் அதிகமாக காய்க்கும். அதாவது நாட்டு உரம் மாட்டு சாணம், அந்த நாட்டு உரத்தை போடுங்க. அதிகமாக போடுறதன் மூலயமா கத்திரிக்காய் அதிகமாகவே காய்க்கும். பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா பெருசாக காய்க்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியும் காயாது. இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலயமா கூட 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண முடியும். நம்ம சேனல் போன இயரே மானிட்ரேஷன் ஆகிடுச்சி. இப்போ அது ரீஅப்ளைக்கு வந்துருச்சு. அதனால தான் நமக்கு திரும்பியும் 4000 மணி நேரம் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் இந்த சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள்.